வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே மற்றும் டெட் தேர்வர்களே. இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 6ல் இங்கிலீஷ் டேர்ம் 2 பார்க்க போகிறோம். முக்கியமான எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா எக்ஸாம் வந்து ஜூலை 4, இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம கேஆர்டிஎன்பிஎஸ்சியில் ஸ்டாண்டர்ட் 4 and 5 இருக்குது. தமிழ், இவிஎஸ், இவிஎஸ்எஸ், இங்கிலீஷ், இதில் நான் 4 சப்ஜெக்ட்டுக்கும் 3 பிடிஎஃப் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து 160 பே பண்ணி ஃபோன்பேயில் நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோன்பேயில் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உடனே பிடிஎஃப்லாம் அனுப்ப முடியும். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் இல்லாதவங்க, வேலைக்கு போகிறவங்க, புக் எடுத்து என்னால் படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வாங்குறீங்க, வாங்கினவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு KRTNPSC Standard 6 English Term 2 Mirroring என்னன்னு பார்க்கலாம். When both have played both roles, try to coordinate movements with each other so that both become player and mirror at the same time. ரெண்டு பேர் வந்து விளையாடும் போது, சரியா, both roles, சரிங்க, ரெண்டு பேருமே விளையாடும் போது கோஆர்டினேட் மூமெண்ட்ஸ், ரெண்டு பேருமே ஒருங்கிணைந்து செயல்படுதல், சரிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யலாம், சளைக்காமல் விளையாடுவாங்க, சரிங்களா. அவங்க கோல் போடும்போது அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, அவங்க திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்ன, யார் சீனியர், யார் ஜூனியர், யாரோட கோச்சர், யார் பிளேயர் அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாமல் அவங்களுக்கு ஈடு கொடுத்து விளையாடுவாங்க, பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் மிரரிங், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டூ யூ நோ பார்ட் இருக்குது. இந்தியா ஹேஸ் ஓன் ஆல் 6 விமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் பிளேடு ஃப்ரம் 2012 to 2017. 2012 2017 இந்த குறிப்பிட்ட வருஷங்களுக்குள்ள 6 வேர்ல்டு கப், அது விமன்ஸ் கபடியிலேருந்து வின் பண்ணியிருக்குது இந்தியா. இது வந்து ஒரு டூ யூ நோ பார்ட்டாக கொடுத்துருக்காங்க, கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு க்ளோசரி பார்ப்பாங்க. ரெகக்னைஸ்டு, நோன், அங்கீகரிக்கப்பட்ட, அறியப்பட்ட, அக்னாலஜ், அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட. ப்ரிவிலேஜ், ஹானர், எ ஸ்பெஷல் ரைட், சிறப்பு உரிமை, பெருமை, கௌரவம், எல்லா மீனிங்கும் வரும் ப்ரிவிலேஜ், ஹானர் அப்படிங்கிறது. கன்செக்யூட்டிவ், ஒன் ஆஃப்டர் அனதர், தொடர்ச்சியான, ஒன்றன் பின் ஒன்றாக. ஐடென்டிட்டி, who, what a person is or how a person is known, அடையாளம், தனித்தன்மை. Inspiration, a person one looks up to, a role model, உத்வேகம், முன்மாதிரி, ஊக்கமளிப்பவர். Passion, desire, a strong love or enthusiasm, ஆர்வம், தீவிர விருப்பம், பற்று. நெக்ஸ்ட் பாருங்க, அதுவும் ஒரு க்ளோசரி பார்த்தா. சாண்டி டவுன், எ புவர் ஏரியா, unfulfilled, unrealized, prominent, noticeable, determined, will powered. நெக்ஸ்ட் ஒரு டூ யூ நோ பார்ட் இருக்கு. த செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இன் த வேர்ல்ட் இஸ் பேட்மிண்டன். அதாவது வேர்ல்டுலேயே செகண்டாக இருக்க மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் வந்து பேட்மிண்டன். அப்போ ஃபஸ்ட்டு என்னவா இருக்கும், ஃபுட்பால், சரிங்களா. மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஃபுட்பால், செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பேட்மிண்டன். நெக்ஸ்ட்டு பிவி சிந்து, அவங்க வாங்கியிருக்க அவார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட், த ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் ஆஃப் இந்தியா 2016 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. த 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் இந்தியா 2015 வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா அவார்ட் 2013 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு டிக் த மீனிங் ஆஃப் இட்டாலியஸ்ட் வேர்டு, சரிங்களா. இட்டாலியஸ்டில் கொடுத்துருக்க வேர்டை வந்து மீனிங் சொல்லணும். ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம க்ளோசரியில். ப்ரிவிலேஜ், ஹானர், சர்ப்ரைஸ், அமேஸ்டு, ஸ்ட்ரகிள், ஒர்க் ஹார்டு, எக்ஸ்போர்ட், ஸ்கில்டு, ஆப்போனண்ட், ரிபல். பாருங்கள், ப்ரிவிலேஜ், ஹானர், சர்ப்ரைஸ், அமேஸ்டு, ஸ்ட்ரகிள், ஒர்க் ஹார்டு, எக்ஸ்போர்ட், ஸ்கில்டு, ஆப்போனண்ட், ரிபல். நெக்ஸ்ட் பாருங்கள். fill in the blanks with the opposites of the words given in brackets. சரியா, ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேர்ட்ஸுக்கு நம்ம ஆப்போசிட்ஸ் பார்க்கணும். சக்ஸஸ், ஃபெயிலியர், இன்ட்ரெஸ்டிங், அன்இன்ட்ரெஸ்டிங், ஜெனரல், ஸ்பெசிஃபிக், ஸ்டார்ட், ஸ்டாப்பிங், அப்பாயிண்ட், டிஸ்மிஸ். அகைன் பாருங்கள். சக்ஸஸ், ஃபெயிலியர், இன்ட்ரெஸ்டிங், அன்இன்ட்ரெஸ்டிங், ஜெனரல், ஸ்பெசிஃபிக், ஸ்டார்ட், ஸ்டாப்பிங், அப்பாயிண்ட், டிஸ்மிஸ். நெக்ஸ்ட்டு ஒரு பிக்டோகிராமர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. டீ அப்படின்னு கொடுக்காம ஹாட் டீ, ஃப்ளவர், பியூட்டிஃபுல் ஃப்ளவர், டைஸ், டூ டைஸ்,
head, bald head. Graduate, young graduate. Tired man, tired man. An adjective is a word that describes a noun. சரிங்களா, noun describes பண்ணால் அது adjective, verb describe பண்ணால் அது adverb. சரிங்களா, விவரித்து சொல்லுதல், அந்த ஏற்கனவே இருக்கிற ஒரு நவுனிங்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட்ஸ் கொடுத்து அது விவரமாக சொல்கிறது. டீன்னு சொல்லாமல் அது ஹாட் டீ, சூடான டீ அப்படின்னு சொல்லும்போது நவுனை டிஸ்கிரைப் பண்ணும்போது அது அட்ஜெக்டிவ். நார்மலாக டீன்னு சொல்லாமல் அந்த டீயை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஹாட் டீ, சூடான டீ அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சொல்லும்போது நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது அங்கே இருந்து இந்த அட்ஜெக்டிவ் வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஒரு எக்ஸசைஸ் பாருங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் fill in the blanks with suitable words. There is a large ground in my school. கிரவுண்டுன்னு மட்டும் சொல்லாமல் லார்ஜ் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி கிரவுண்டை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. The dark sky looks beautiful at night. dark night அதாவது dark sky. சரிங்களா, ஸ்கையை வந்து ரொம்ப இருட்டான என்னது வானம் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. The tray has fresh vegetables. வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. It is a ஹாட் டே இல்லை சன்னி டே அப்படின்னு சொல்லலாம். அதுங்க மாதிரி அந்த நாள் வந்து ரொம்ப சூரிய நாளாக இருக்குது, அது மாதிரி ரொம்ப இந்த சூடான நாளாக இருக்குதுன்னு சொல்லி என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. த கேர்ள் ஹாவ் ஹேர் எ ஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல் ஸ்மைல். அழகான புன்னகையை கொடுத்தாங்க. சரிங்களா, இதுதான் வந்து என்ன சொன்னால் டிஸ்கிரைப் பண்ணுறது. இதை வந்து உங்களுக்கு ஃபில்லப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொல்கிற வேர்டை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், எழுதிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ரெஃபர் டு எ டிக்ஷனரி ஃபார் த மீனிங் அண்ட் சர்க்கிள் த ஆர்டர் நோட். ஆர்டர் நோட் சரி, அது எல்லாமே சேம் மீனிங்ஸாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுதான் ஆர்டர் நோட். ஃபஸ்ட்டு பாருங்கள், டைனி. டைனிக்கு மேட்சாக இருக்கிறது ஸ்மால், லிட்டில், பனி. இந்த எனார்மஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஆம்பிள், கிரேட், பிளண்டிஃபுல், ஜெனரஸ், ரெஸ்ட்ரிக்டட். இந்த ஆம்பிள், கிரேட், பிளண்டிஃபுல், ஜெனரஸ் எல்லாமே தாராளமான, மிகுந்த, ஏராளமான அந்த மீனிங் கொடுக்கும். ரெஸ்ட்ரிக்டட் மட்டும் கட்டுப்படுத்தப்பட்ட அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஸோ அது வந்து ஆர்டர் நோட். கைண்ட், கைண்ட் என்னது, அன்பான. சரிங்களா, இதில் ஹார்ஸ், கன்சர்ன்டு, சேரிட்டபிள், ஜென்டில் கொடுத்துருவாங்க. கன்சர்ன்டுனா அக்கறை உள்ள, சேரிட்டபிள் அப்படின்னா ஈகை குணம் உள்ளது, ஜென்டில்னா மென்மையான. இதெல்லாம் எப்பயுமே இந்த கைண்டோட ரிலேட்டடாக வருது. ஹார்ஸ் மட்டும் கடினமான, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ அது ஆர்டர் நோட். ஹானஸ்ட், ரியலபிள், ட்ரஸ்டி, சின்சியர், இது எல்லாமே உண்மையான, நேர்மையான, நம்பிக்கை உள்ள அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கும். டெசிட்ஃபுல் மட்டும் வஞ்சகமான அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்கும். சரிங்களா, அது வந்து ஒரு ஆர்டர் நோட்டு. சியர்ஃபுல், பிரைட், கே, கண்டென்டட், இது எல்லாமே மகிழ்ச்சியான, சந்தோஷமான அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்குறோம். லோ மட்டும் தாழ்ந்த மனப்பான்மை உள்ள அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ வந்து லோ வந்து ஆர்டர் நோட். அகைன் ரீட் பண்ணுறேன். டைனி, ஸ்மால், எனார்மஸ், லிட்டில், பனி. இதில் வந்து ஆர்டர் நோட் வந்து என்னது, எனார்மஸ். ஆம்பிள், கிரேட், பிளண்டிஃபுல், ஜெனரஸ். ரெஸ்ட்ரிக்டட், ரெஸ்ட்ரிக்டட் இஸ் ஆர்டர் நோட். கைண்ட், ஹார்ஸ், கன்சர்ன்ட், சேரிட்டபிள், ஜென்டில். ஹார்ஸ், ஹானஸ்ட், ரியலபிள், ட்ரஸ்டி, சின்சியர், டிசைட்ஃபுல். டிசைட்ஃபுல் தான் இங்கே வந்து ஆர்டர் நோட். சியர்ஃபுல், பிரைட், லோ, கே, கண்டென்டட். இதில் லோங்கிறது ஆர்டர் நோட். நெக்ஸ்ட் பாருங்கள். when there are two or more adjectives together they appear in the following order. அதாவது ஒரு சென்டென்ஸில் 2-3 adjectives வரும்போது, ஒன்று சேர்ந்து வரும்போது என்ன ஆர்டரில் வைக்கணும்? ஃபஸ்ட்டு குவான்டிட்டி, குவான்டிட்டி. அடுத்ததான் முதல் குவான்டிட்டினா கவுண்டிங். சரிங்களா, குவாலிட்டி அப்படின்னா தரம். குவாலிட்டி வந்து என்னது, தரம். குவான்டிட்டி வந்து என்னது, கவுண்டிங். சரிங்களா, எண்ணிக்கை. குவாலிட்டி ஆர் ஒப்பீனியன், கருத்து. அடுத்து சைஸ். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், கவுண்டிங் சொல்லணும். அடுத்து அதோட தரம் அல்லது கருத்தை சொல்லணும். அடுத்து வந்து சைஸ், அது என்ன மாதிரி சைஸில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏஜ், அதுக்கப்புறம் கலர். இந்த ஆர்டர் படி தான் நம்ம என்ன செய்யணும், அட்ஜெக்டிவ்ஸை வந்து அங்கே டிஸ்கிரைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். புட் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் அண்ட் ரீரைட் ஈச் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். தே ஹாவ் எ போஸ்ட் பாக்ஸ். இதில் வந்து சைடில் ப்ராக்கெட்டில் ரெட்டு, ஸ்மால், ரெக்டாங்குலர் கொடுத்துருக்காங்க. அப்போ குவான்டிட்டி இருக்கா, அங்கே குவான்டிட்டி இல்லை. அப்போ குவாலிட்டி கொடுக்கலாம். அப்போ என்ன கொடுக்கலாம், தே ஹாவ் எ ஸ்மால். அடுத்து சைஸ் ரெக்டாங்குலர். அடுத்து கலர் ரெட் போஸ்ட் பாக்ஸ். அப்போ என்ன ஆன்சர், தே ஹாவ் எ ஸ்மால் ரெக்டாங்குலர் ரெட் போஸ்ட் பாக்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள். ஐ ஹாவ் ஸ்டிக்ஸ், லாங், டூ, ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. ஐ ஹாவ் ஃபஸ்ட்டு என்ன வரணும், குவான்டிட்டி வரும் என்ன, சரியா? அப்போ டூ. ஐ ஹாவ் டூ லாங் ப்ரௌன் ஸ்டிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் மீ ப்ரஷஸ். ஃபைண்ட் மீ 5 நியூ yellow brushes. Mahesh is a boy. Mahesh is a clever, tall, thin boy. It is a plate. It is a small, round, pink
played. சரிங்களா, எப்பயுமே கலர் வந்து லாஸ்ட்டாக வரும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செக் பாயிண்ட். கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தன் திருச்சி. ஃபர்தருக்கு எஃப்யூஆர் போடக்கூடாது, எஃப்ஏஆர் போடணும். ஃபர்தர் அப்படின்னா தூரம், டிஸ்டன்ஸாக கொடுக்கும். இந்த எஃப்யூஆர் டிஹெச்இஆர் ஃபர்தர் அப்படின்னா அடிஷ்னல்ங்கிற மீனிங் கொடுக்கும். அங்கே பாருங்கள், நோட்ஸில் பாருங்கள். ஃபர்தர் மீன்ஸ் additional. Further means is used to talk about distance. இங்கே வந்து சென்னை டு கோவை அதுக்குரிய டிஸ்டன்ஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ வந்து என்னது ஃபர்தர் தான் வரும். Siba is more stronger than Sindhuja அப்படி சொல்லக்கூடாது. Siba is stronger than Sindhuja. ஏன் அப்படின்னா avoid double comparative adjectives of one syllable usually from the comparatives by adding er to the positive. erல வர பாசிட்டிவ் வெர்ப என்ன செய்யணும், யூஸ்வலி சிலபிள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு இது யூஸ் பண்ணால் மட்டும் போதும், ரெண்டு இது யூஸ் பண்ண தேவையில்லை. கம்பேரிங், இந்த மோருங்கிறது டேனுங்கிறது கம்பேரிங் வருதா, அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒன்று போட்டால் போதும். சில மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet high. இந்த ஹை வந்து எங்கெல்லாம் ரெஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், பில்டிங், மவுண்டெயின்ஸில் தான் ரெஃபர் ஆகும். டால் அப்படிங்கிறது ஷார்ட்டோடைய ஆப்போசிட். அப்போ இங்கே வந்து மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet டால் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், ஹைங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடாது. பாருங்கள், வி ஜெனரலி யூஸ் tall with the people and it's the opposite of short. சரியா, பீப்புளுக்கு மனிதர்களுக்கு யூஸ் பண்ணும்போது டால் தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி நம்ம ஷார்ட்டோட ஆப்போசிட் தான் டால். சரியா, யூஸ் ஹை when referring to ட்ரீஸை ரெஃபர் பண்ணும்போது, பில்டிங்ஸை ரெஃபர் பண்ணும்போது, மவுண்டெயின்ஸை ரெஃபர் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஹை யூஸ் பண்ணணும். இட் இஸ் ஆப்போசிட் டு ஆஃப் லோ. சரிங்களா, லோவோட ஆப்போசிட் தான் ஹை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீம் ஒர்க். அதாவது டீம் ஒர்க்குங்கிற போயத்தை பற்றிய ஆத்தர் யார் எழுதியிருக்காங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். சரிங்களா, எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் began his illustrious career in 1895 at the age of 14 when his work first appeared in the Detroit Free Press. அவங்க வந்து அவங்களுடைய கேரியர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 14வது வயதிலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய படைப்புகள் எல்லாமே டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ்ங்கிற நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. ஹிஸ் காலம் வாஸ் சிண்டிகேட்டட் இன் ஓவர் 300 நியூஸ் பேப்பர்ஸ். இவங்களுடைய படைப்புகள்லாம் 300க்கும் மேற்பட்ட நியூஸ் பேப்பர்களாக தொடர்ச்சியாக வந்திருக்கு. அண்ட் ஹி கேம் டு பி நோன் ஆஸ் த போயட் ஆஃப் த பீப்புள். அவங்க வந்து எப்படி தெரியப்படுறாங்க, அந்த எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி பாப்புலர் ஆகிறாங்க அப்படின்னா த போயட் ஆஃப் த பீப்புள், மக்களின் கவிஞர், அப்படி தான் ரொம்ப ஃபெமிலியராக ஆகிறாங்க. கெஸ்ட் வாஸ் மேடு போயட் லாரியட் ஆஃப் மிச்சிகன். சரிங்களா, மிச்சிகன் போயட் லாரியட் ஆஃப் மிச்சிகன் அப்படிங்கிற ஒரு சிறப்பான அவார்டு வந்து அவங்க பெறுறாங்க. அந்த அவார்டு டைட்டில் வின் பண்ண ஒரே போயட் வந்து நம்ம எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் தான். சரிங்களா, ஹிஸ் போயம் ஆஃப்டன் ஹேட் அன் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரி டே லைஃப். அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஊக்கமளிப்பதற்கும் நம்பிக்கை ஊட்டுவதற்குமான போயம் எல்லாமே நிறைய அவர் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து படிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. மக்களின் கவிஞர் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். சரிங்களா, அது மாதிரி த போயட் லாரியட் ஆஃப் மிச்சிகன் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இதோட க்ளோசரி பார்த்து பாருங்கள். டீட், ஆக்ட், அச்சீவ்மெண்ட், ஸ்கீம், பிளான், ஃபேம், க்ளோரி, மேட், கம்பேனியன், பார்ட்னர், ஸ்பிரிட், வில், டெட்டர்மினேஷன். ஓர், எ பொயட்டிக் அப்ரிவியேஷன் ஃபார் ஓவர். ஓவருடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஓர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த ஆர்டர் நவுன். வெயிட் லிஃப்டிங், பாக்ஸிங், சிலம்பம், ஃபென்சிங். இதில் வந்து வெயிட் லிஃப்டிங் மட்டும்தான் எனது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது மட்டும் என்னது ஆர்டர் நவுன். ஹைட் அண்ட் சீக், கொக்கோ, டென்னிகாய்ட், கபடி இதெல்லாம் அவுட்டோர் கேம். ஹைட் அண்ட் சீக் மட்டும் இன்டோர் கேமாகவும் விளாடலாம், அவுட்டோர் கேமாகவும் விளாடலாம். ஸோ அது ஆர்டர் நவுன். பேட்மிண்டன், சைக்கிளிங், டென்னிஸ், ஸ்குவாஷ் இதெல்லாம் விளையாட்டு சேர்ந்தது, சைக்கிளிங் மட்டும் கிடையாது. ஸோ அது வந்து ஆர்டர் நவுன். ட்ராப்பீஸ், த்ரோ பால், பவுலிங், கோல் பால் இதுவும் அப்படி தான் பால் வகையாக சேர்ந்த விளையாட்டு. ட்ராப்பீஸ் மட்டும்னு சர்க்கஸ், ஊஞ்சல் கலை. ஸோ அது ஆர்டர் நவுட். ஸ்னூக்கர், போலோ, 5 pins, கேரம் இதெல்லாம் ஒரு கேம்ஸ், இன்டோர் கேம்ஸு. போலோ அப்படிங்கிறது மட்டும் வந்து குதிரை எழுதுவாங்கள்ல அந்த போட்டி, அது வந்து போலோ, அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிரிக்கெட், பேஸ்பால், ஹாக்கி, பேஸ்கெட் பால். இதில் வந்து பேஸ்கெட் மற்ற எல்லாத்துக்குமே பேட் இருக்கும், பேஸ்கெட் பால் மட்டும் பேட் இருக்காது. சரிங்களா, எல்லாத்துக்குமே பால் இருக்கும், பட் பேஸ்கெட் பால் மட்டும் பால் மட்டும்தான் இருக்கும், பேட் இருக்காது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்னால இது ஆர்டர் நவுட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அகைன் ரீட் பண்ணுறேன். ஹைட் அண்ட் சீக், கொக்கோ, டென்னிகாய்ட், கபடி, ஹைட் அண்ட் சீக். பேட்மிண்டன், சைக்கிளிங், டென்னிஸ், ஸ்குவாஷ், சைக்கிளிங். Trapeze, throw ball, bowling, goal ball, trapeze. Snooker, bolo, 5 pins, carom board, bolo. Cricket, baseball, hockey, basketball. This is basketball.
நெக்ஸ்ட்டு க்ளோசரி பாருங்கள். மெஷ் மெட்டீரியல் மேட் ஆஃப் எ நெட்வொர்க் ஆஃப் வயர் ஆர் த்ரெட். வலை அல்லது கம்பி நூலால் செய்யப்பட்ட வலை பின்னல். மெஷ் அப்படின்னா ஒரு வலை. அது எப்படி செஞ்சுருக்கோம்னா கம்பி அல்லது நூலால் செய்யப்பட்ட வலை பின்னல். ஸ்வாயிங் மூவிங் ஸ்லோலி ஆர் ரிதமிக்கலி. மெதுவாக அசைதல் அல்லது ஊசலாடுதல். ஸ்வாவிங். நெக்ஸ்ட்டு ஸ்னேக்கிங் மூவிங் லைக் எ ஸ்னேக். பாம்பை போல நெளிந்து நெளிந்து நகர்தல். ஸ்னேக்கிங். ஸ்னிக்கர்டு லாஃப்டு இன் எ ஹாப் சர்ப்ரைஸ்டு வே. மறைத்து சிரித்தல் அல்லது கேலியாக சிரித்தல். ஒருத்தவங்களை பார்த்து சிரிப்பு வருது, அதனால் நம்ம சிரிக்கக்கூடாது, அது என்ன சொல்ல கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வேறு பக்கம் திரும்பி சிரிப்பாங்களா, அது ஸ்னிக்கர்டு. சரியா. கிளிங்கிங் ஃபிட்டிங் க்ளோஸ்லி டு த பாடி. ஒட்டி கொண்டிருதல் இறுகமாக பற்றி கொள்வது. ஸ்க்ரீம் க்ரை இன் எ ஹை ஸ்பிச். உறக்க கத்துதல் அழுறுதல். பிள்ளைங்க வந்து ரொம்ப ஓவராக சவுண்டு கொடுத்து அழுவாங்கல்ல, அதான் ஸ்க்ரீம். நெக்ஸ்ட்டு ஸ்நாச் குயிக்லி சீஸ் சம்ஒன் ஆர் சம்திங். பறித்து கொள்ளுதல் வேகமாக பிடுங்குதல். ஸ்நாச் ஒருத்தங்கிட்ட வேகமாக டக்குன்னு பிடுங்குவாங்களா, ஸ்நாச்சிங். நெக்ஸ்ட் என்ட்ரான்ஸ்டு ஃபில்டு வித் ஒண்டர் அண்ட் டிலைட். மெய் மறக்க செய்த அல்லது மயங்க வைத்த. தட் எ டல் ஹெவி சவுண்டு. தடார்னு ஒரு சவுண்டு கொடுக்கும், தட்டுன்னு, அதுதான் எ டல் ஹெவி சவுண்ட். ட்ரம்பட்டிங் மேக் எ லவுட் நாய்ஸ். இதை ட்ரம்பட்டிங் அப்படிங்கிறது யானை பிளிறுதல் அந்த ஒரு சவுண்டும் வரும். ஏன்னா ட்ரம்பிங் அப்படி ட்ரம்பட் அப்படிங்கிறதே யானை பிளிறுறதுக்கு தான் கொடுப்பாங்க. சக்கிங் மூவிங் ஸ்லோலி வித் ரெகுலர் என்ஜின் சவுண்ட்ஸ். மெதுவாக இயந்திர சத்தத்துடன் நகர்தல். சக்கிங் நம்ம இது கவர்மெண்ட் பஸ்ஸில் வரும்னா சர் சவுண்டு கொடுத்துட்டே இருக்கணும், அது வந்து மெதுவாக அது சவுண்டு வந்து இயந்திர சத்தத்தோடு வருது. காக்ஸ் பெர்ஷூர் சம்ஒன் அண்ட் ஜென்ட்லி. அன்பாக சமாதானப்படுத்துதல் அல்லது இணங்கச் செய்தல். நம்மளை வந்து என்ன செய்வாங்க, கன்ஃபியூஸாக இருப்போம்ல, அப்போ வந்து கோபமாக இருக்கவங்களாம் நம்மளை சமாதானப்படுத்துவாங்களா, அதான் கோக்ஸ். பெர்ஷூர் சம்ஒன் ஜென்ட்லி. மர்மர் மேக் எ லோ கண்டினியூஸ் சவுண்ட். மர்மர் மேக் எ லோ கண்டினியூஸ் சவுண்டு. அப்படி முணுமுணுப்பாங்க கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் வந்து எதுவும் பேசாதன்னு சொல்லும்போது அப்படி குசு குசுன்னு பேசுவாங்களா, அதுதான் மர்மர். நாங்கள் வந்து +1 படிக்கையில் இப்படி தான் முணுமுணுப்பு பேசுவோம். எங்கள் இங்கிலீஷ் மிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க ஒய் ஆர் யூ மர்மரிங் அப்படிம்பாங்க. ஏன் அங்கே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வேர்டு எங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு now try splitting each of these words into syllables. syllables பிரிச்சிருக்காங்க, இது கண்டிப்பாக ஒரு எக்ஸாமுக்கு பார்த்துக்கோங்க. wonderful, wonderful. behind, bananas. excitement. snatch இது வந்து syllable வராது. windows, third syllable கிடையாது. everyone பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. everyone, everyone. நெக்ஸ்ட்டு இது மட்டும் 4 syllable இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதுக்கு எப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எ ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் அட் ஆல் டைம். எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டிய விஷயங்களுக்கு வந்து என்னதோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். காந்தம் இரும்பை ஈர்க்கும். ப்ரெசன்ட் ஆர் பெர்மனன்ட் சுச்சுவேஷன். நிலையான ஒரு நிலை, அது வந்து இப்போ நிகழ்வில் இருக்குது அப்படின்னா ஐ லிவ் இன் சென்னை அப்படிங்கிற மாதிரி பெர்மனன்ட் சுச்சுவேஷன் தான். அப்படிங்கிறப்ப அது என்னது அந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன் ஹேப்பனிங் நோ. இப்போ நடந்துகிட்டு இருக்க இடத்துல வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணுறது செயல். ஹி ஓப்பன்ஸ் அ டோர் அண்ட் என்டர் த ரூம். இது இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கிறத சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஹேபிச்சுவல் ஆக்ஷன் வழக்கமான செயல்கள். நம்ம டெய்லி காலை எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு போவோம், டெய்லி ஒர்க்குக்கு கிளம்பி போவோம், இத்தனை மணிக்கு நம்ம கரெக்டாக பஸ் ஸ்டாப்பில் இருப்போம். இதெல்லாம் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். அப்போ அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ரவி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30 AM. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 PM. வெங்கட் வில் லீவ் த கிளாஸ் as soon as அன்பூஸ் கம் இன். இது வந்து என்னது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். கண்டிப்பாக இது வந்து கரெக்டாக நடக்கும், இந்த ட்ரெயினில் கரெக்டாக இந்த இடத்துல கிளம்பி இந்த இடத்துல இந்த டயத்தில் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணி தான் செய்வாங்க. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் என்னது சிம்பிள் ப்ரெசன்ட்டு யூஸ் பண்ணலாம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அகைன் ரீட் பண்ணுங்கள். Facts that exist at all time, present or permanent situation, expressing action happening now, habitual action, future reference,
சரிங்களா. இவங்க இந்த தியரியை தான் கொடுக்கலாம். ஏன்னா வந்து சென்டென்ஸ் கொடுத்து இது ஆப்ஷனில் கொடுத்து இது வருமா, இது எந்த இதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய சென்டென்ஸை கொடுத்து இந்த ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் உரிய தியரியை கொடுத்து அந்த மாதிரி ரூலை கொடுத்து அவங்க கேட்கலாம். ஏன்னா வி ஆர் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. நம்ம டீச்சர் மைண்ட் செட்டில் தான் படிக்கணும், சரிங்களா. ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தாங்க ப்ராக்ரெசிவ் டென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சரியா. அதாவது நிகழ்கால தொடர் வினை, அதை தான் என்னது ப்ராக்ரெசிவ் டென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன ரூல்னு பாருங்கள். அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் நவ், அதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இது இன்னும் ஃபினிஷ்ட் ஆகலை அப்படிங்கிறது என்னது ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ரீடிங் தட் நியூஸ் பேப்பர் நவ். அனாயிங் ஹேபிட்ஸ், சரிங்களா, எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு பழக்கங்கள். எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்க வந்து நம்ம போகையில் டச்சுன்னு அடிச்சுட்டு போகிறது, இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்க வந்து மண்டியில் கொட்டிட்டு போகிறது, இல்லை எப்போ பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுதான் என்ன செய்யும், யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ, சரிங்களா. இதுதான் அனாயிங் ஹேபிட்ஸ், பழக்கமான எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு பழக்கம். அதுக்கு அந்த இடத்துல எல்லாம் ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் சொல்லுவாங்கல்ல, எப்போ பார்த்தா கதவு டொம்மு டொம்முன்னே அடிக்கிற, அவன் எப்பவுமே அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு பழக்கம். அது வந்து எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால வந்து ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். டிஃபினிட் ஃபியூச்சர் பிளான்ஸ் வித் டைம் ரெஃபரன்ஸ். த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ, சரிங்களா. அதாவது நடக்கக்கூடியது தான், பின்னாடி நடக்கக்கூடியது தான், ஆனால் வந்து கண்டிப்பாக நடக்கும், இதை பிளான் பண்ணி செய்கிறது தானே அப்படிங்கிறப்ப ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் அந்த இடத்துல வரும், சரிங்களா. நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் சென்னைக்கு வரார், சரிங்களா. அப்போ இது நாளைக்கு கண்டிப்பாக அது வருவார், ஏற்கனவே அவர் பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது அந்த இடத்துல என்ன போடணும், ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸு போடணும். நெக்ஸ்ட் இது தமிழில் தான் கொடுத்துருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எதெல்லாம் வரும், பொதுவான உண்மைகள், நிரந்தர நிலைகள், வழக்கமான செயல்கள், நிகழ்வுகளை விவரித்தல், நேர அட்டவணைப்படி நடைபெறும் எதிர்காலம். இதுதான் பார்த்துக்கோங்க, நேர அட்டவணைப்படி நடைபெறும் எதிர்காலம். இந்த ஒரு ட்ரெயின் வந்து நாளைக்கு கிளம்பி அங்கே ரீச் ஆகும், அந்த மாதிரி சென்னையிலேருந்து வராரு, அந்த மாதிரி வரும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும், சரியா. ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸு பாருங்கள், இது வந்து நேர அட்டவணைப்படி நடைபெறும் எதிர்காலம் வேறு, திட்டமிட்ட எதிர்கால நிகழ்வு வேறு, சரிங்களா. அப்போ ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நேர அட்டவணைப்படினா ஒரு ட்ரெயின் காலையில் கரெக்டாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். திட்டமிட்ட எதிர்கால நிகழ்வு இது வந்து ஒரு சென்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வராது அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸில் வரும், பார்த்துக்கோங்க. இப்போது நடக்கும் செயல், எரிச்சல் ஊட்டும் பழக்கம், ஆல்வேஸ். இதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆம் இஸ் ஆர், அதாவது சிங்குலராக இருந்தால் இஸ் போடணும், ஐயா இருந்தால் ஆம் போடணும், ப்ளூராக இருந்தால் ஆர் போடணும், அதோட வெர்பு போட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும். இதுதான் அந்த ரூல், சரிங்களா. ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸில் வெர்போட ஐஎன்ஜி போடணும், அது சிங்குலராக இருந்தால் இஸ் போடணும், ப்ளூராக இருந்தால் ஆர் போடணும், ஐ வந்தால் ஆம் போடணும், சரிங்களா. ஆல்வேஸுங்கிறது வந்து இந்த எரிச்சல் ஊட்டும் பழக்கம் சொன்னது, அனாயிங் ஹேபிட்ஸ் சொன்ன பார்த்தா அந்த இடத்துல மட்டும் ஆல்வேஸ் போட்டு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிவன் பிலோ அந்த சர்க்கிள் த கரெக்ட் வெர்ப். சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம்ஸ், பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை, த டாக்டர் இஸ் ட்ரீட்டிங் த பேஷண்ட், அவர் ஸ்கூல் கமென்சஸ் அட் 9 in the morning. The flower is sells flowers on the street, சரிங்களா. எந்தெந்த இடத்துல எஸ் போடணும், எந்தெந்த இடத்துல ஐஎன்ஜி போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ், அதாவது என்னது கடந்த கால தொடர் வினை, அதாவது ஏற்கனவே நடந்து முடிஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கதையை விவரிக்கும் போது சொல்கிறது, சரிங்களா. ஓவர்லேப்பிங் ஆக்ஷன், ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு செயல் நடக்கிறது, சரியா. ஓவர்லேப்பிங் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு செயல் நடக்கிறது. when I entered the room the telephone was ringing, நான் கதவை திறந்து உள்ளே போகிறேன், ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கதவை திறக்கிறது ஒரு ஆக்ஷன், அங்கே ஃபோன் ரிங்கிங் ஆகிறது ஒரு ஆக்ஷன். அப்போ நம்ம உள்ளே நுழையும் போது அங்கே ஒரு இது செயல் நடக்குது, அப்படி தானே, அதுதான் ஓவர்லேப்பிங் ஆக்ஷன். பாஸ்ட் ஹேபிட்ஸ், அதாவது முடிந்து போன, அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு பழக்கம். அருண் வாஸ் ஈட்டிங் எ லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட் தோஸ் டேஸ், சரியா. அருணுக்கு ஏதோ நடந்திருக்கு, அப்போ ஏற்கனவே முடிஞ்சு போன செயல் தான். அப்போ சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அருண் வந்து எப்போ பார்த்தாலும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களில் வந்து அவன் ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருந்தான், அதனால தான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பாஸ்ட் ஹேபிட்ஸ் அவனுடைய பழைய பழக்கங்களை சொல்கிறது. எம்பாசிஸ் ஆஃப் லென்த் ஆர் டூரேஷன், மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் ஆல் டே, அவன் வந்து எப்பயுமே இந்த செயல்
செயல் செய்வாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸு வரும். சரிங்களா? ரீகாலிங் த பாஸ்ட், நம்ம வந்து ரிமைண்டர், நினைவு கூறுதல், பழைய வந்து என்ன நினைவு கூறுதல். இட் வாஸ் எ ரெய்னிங் தட் டே, ஒரு கதை சொல்லியிருக்கோம், அன்னைக்கு வந்து ரொம்ப மழை பெஞ்சது. ஐ ரிமெம்பர் இட் வெல், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பற்றி அந்த இடத்துல பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸு யூஸ் பண்ணணும். ப்ராக்ரெசிவ் டென்ஸுக்கு என்ன போடணும் அப்படின்னா, பாஸ்ட்டுங்கிறப்ப நம்ம வாஷு வேர் இதுதான் போடணும். வெர்போட ஐஎன்ஜி போடணும், அவ்வளோதான். சிங்குலராக இருந்தால் வாஷு, ப்ளூராக இருந்தால் வேர், அதோட வெர்போட ஐஎன்ஜி போடணும். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிருக்கும். மெர்லின் வென்ட் டு த ஊட்டி லாஸ்ட் வீக். ஷேக்ஸ்பியர் ரோட் த டெம்பஸ்ட். ஆக்ஷன் இன் ஸ்டோரிஸ் பாருங்கள். சி போர்டர் த ட்ரெயின் அண்ட் லுக்டு ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்களா, அந்த ஆக்ஷன் முடிந்து போன ஆக்ஷன்ஸை சொல்லும்போது அங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும். எந்தெந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும்? கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், ஆக்ஷன் இன் ஸ்டோரிஸ், ஸ்டோரிஸ் சொல்லும்போது நடக்கிற செயல், இல்லை எந்த இடத்துல எல்லாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். அடுத்து பாருங்கள், ஒரு போயம் ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ். இதை எழுதின ஆத்தர் பாருங்கள், ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன். சரிங்களா? இவருடைய டேட் ஆஃப் பர்த் பாருங்கள், 13 நவம்பர் 1852, 3 டிசம்பர் 1894. வாஸ் எ ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு நாவலிஸ்ட். சரிங்களா? போயட், எஸ்ஐயிஸ்ட், மியூசிஷியன் அண்ட் ட்ராவல் ரைட்டர். சரிங்களா? பயணத்தை பற்றி எழுதுகிற ஒரு எழுத்தாளர். ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்ட், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் கைட் அண்ட் எஸ் சைல்டு கார்டன் ஆஃப் வெர்சஸ். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த போயம் கொடுத்து, இந்த கதையை கொடுத்து கூட அது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்ட், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடு, எ சைல்டு கார்டன் ஆஃப் வெர்சஸ். இந்த இதெல்லாம் எழுதுனது யார்? ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன். நெக்ஸ்ட், complete the diary using the verbs given. I got up at 7 o'clock. I had breakfast. I went to office by car. I started to work. I ate lunch at 1 p.m. I finished my task at 7 p.m. I reached home at 8 p.m. சரிங்களா? அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்க வெர்பை நம்ம கரெக்டாக பாஸ்ட் டென்ஸில் மாற்றி போடணும். இதை வந்து புக் பேக் எக்ஸசைஸ் தான், உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு போட்டது. Next, fill in the blanks with the suitable tense form. The doorbell rang while I was doing my homework. நான் என்னோட ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கதவுல காலிங் பெல் அடித்தாங்க. We saw an elephant while we were going on a trip to ஊட்டி. நாங்கள் ஊட்டிக்கு ட்ரிப்பு போயிருந்தப்போ அங்கே எலிஃபண்ட் பார்த்தோம். Mary fell asleep while she was reading a book. அவங்க புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? தூக்கத்தில் விழுந்துட்டாங்க. The television was on but nobody was watching in. அதாவது டெலிவிஷனில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் யாருமே அதை பார்க்கல. பாஸ்கரன் hurt his hand while he was cutting மேங்கோஸை கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கையை அவங்களே கட் பண்ணிக்கிட்டாங்க. ஹர்ட். சரிங்களா? அதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சொல்கிற இன்னொரு விஷயம், அதாவது சூட்டபிள் டென்ஸ் ஃபார்ம். அந்த ஒயில்ங்கிறது சேர்க்கறது, அந்த பட்டு சேர்க்கறது, கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்க்கறது. ஓகேங்களா? எப்போ நடந்துக்கிட்டு இருந்தது, அதனால அந்த ஒயில் சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு க்ளோசரி பார்ட் பாருங்க. சார்ஜ், டு மேக் எ ரஷ் ஆர் சடன் அட்டாக் அப்பான் த பர்சன் ஆர் திங். அதாவது நம்ம என்ன சொல்கிறாங்க, விரைந்து தாக்குதல், பாய்ந்து தாக்குதல், சடன் அட்டாக், அதுதான் இந்த சார்ஜ். கிளாம்பர், கிளைம்ப் ஆர் மூவ் ஆன் அ வேக்டு அண்ட் லெபாரியஸ் வே யூஸிங் போத் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். கைகளாலும் கால்களாலையும் என்ன செய்து பற்றி கொண்டு ஏறுதல். மலைகளில் ஏறும்போது நம்ம தவந்து ஏறுவோம், அதைத்தான் கிளாம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராம்பிள்ஸ், முட்புதர்கள், முட்களை உடைய செடிகள். எ ப்ரிக்லி ஸ்கிராம்பிளிங் ஸ்ரப் ஆஃப் த ரோஸ் ஃபேமிலி, எஸ்பெஷலி பிளாக்பெரி. இதிலெல்லாம் நிறைய என்னது முட்கள் இருக்கும். சரிங்களா? முள்ளுள்ள செடியை தான் பிராம்பிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ட்ராம்ப்னா நாடோடி. எ பர்சன் ஹூ ட்ராவல்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் ஆன் ஃபுட் இன் சர்ச் ஆஃப் ஒர்க் அஸ் எ பெக்கர். சரியா? பெக்கர் மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா, வேலைகளை தேடி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது. அது எதுக்காக, வேலைக்காகனாலும் போகலாம், ஃபுட்டுக்காகனாலும் போகலாம். அது பேர் வந்து நாடோடி. அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்காது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான இடம் இருக்காது. அதுதான் ட்ராம்ப் அப்படி சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங்கிங், ஹேங் ஸோ தேட் இஸ் ஸ்ட்ரெச்சஸ் இன் எ லாங் டைம். லம்பிங், கேரிங் வித் டிஃபிகல்ட்டி, ரொம்ப கடினமாக தூக்கிட்டு போகிறது. சரியா? ரொம்ப வெயிட்டாக இருக்க பொருட்களை தூக்கிட்டு போகிறது. கிளைம்ஸ்,
see or perceive briefly or partially அதாவது என்ன சொல்லுங்க சிறு பார்வை சரியா நம்ம பார்க்கும்போது டக்குன்னு பார்த்துட்டு திரும்புவோம்ல அதுதான் கிளைம்ஸ் ஓகேவாங்களா நெக்ஸ்ட் இதோட தமிழ் மீனிங் பக்கத்திலே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க சார்ஜ் பாய்ந்து தாக்குதல் வேகமாக விரைந்து செல்தல் கிளாம்பர் கஷ்டப்பட்டு ஏறுதல் கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி ஏறுதல் பிராம்பல்ஸ் முட்புதர்கள் முள்ளுள்ள செடிகள் ட்ராம்ப் நாடோடி நடந்து இடமிடமாக செல்லும் நபர் ஸ்ட்ரிங்கிங் வரிசையாக தொங்க விடுதல் நீளமாக கட்டுதல் லம்பிங் கடினமாக சுமந்து செல்லுதல் பெரும் சிரமத்துடன் தூக்கிச் செல்லுதல் கிளைம்ஸ் ஒரு கனப்பார்வை சிறிது நேரம் காணுதல் சிறு காட்சி நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஒவ்வொரு போயத்துக்கு பின்னாடி இருக்கிறதுல நிறைய பார்த்துருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அலிட்ரேஷன் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து என்ன பார்த்தோம் சிமிலி இப்போ பார்க்க போகிறோம் பாருங்களா எ சிமிலி Work in pairs. A simile is a figure of speech that directly composes two things. Similes explicitly using connecting words such as like and as. அதாவது ஒரு சென்டென்ஸை வெளிப்படையாக கம்பேரிங் பண்ணுறது அது வேர்டால் கம்பேர் பண்ணுறது லைக் as இது போல் இந்த குழந்தையை போல் இல்லாட்டி இந்த குளிரை போல் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறது அந்த போலங்கிற வார்த்தை உவம உருவு வெளிப்படையாக வர்றது இந்த போல அப்படிங்கிறத வந்து லைக் as இந்த இதாக தான் சொல்லுவாங்க சரிங்களா போலங்கிற உவம உருவு வெளிப்படையாக வர்றது இதுதான் சிமிலி அது நம்ம தமிழில் செய்யுள்ளையும் படிச்சிருப்போம் சரிங்களா போலங்கிற உவம உருவு வெளிப்படையாக வர்றது இல்லை மறைந்து வருதுன்னு பார்க்கோம்ல வெளிப்படையாக வந்தால் அதுக்கு பேர் சிமிலி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சின்கைன் போயம் இந்த வந்து என்னென்னா நம்ம தமிழில் வந்து சிறப்பு தமிழில் நிறையா இருக்கும் +1 படிச்சிங்கன்னா சிறப்பு தமிழில் நிறையா படிச்சிங்கன்னா ஹைக்கூ கவிதை அந்த நிறைய கவிதை வடிவங்கள்லேயும் நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது அதே மாதிரி சின்கன் போயங்கிறது இங்கிலீஷில் வந்து சின்கன் போயங்கிறது இருக்குது 11 வேர்ட்ஸில் தான் அரேஞ்ச் பண்ணணும் இந்த போயம் கவிதை வந்து ஒன்லி 11 வேர்ட்ஸில் தான் இருக்கணும் அதில் எல்லாமே விஷயங்கள் வந்து நமக்கு புரிஞ்சிடணும் இந்த கவிதை வந்து ரொம்ப ஹைக்கூ கவிதை மாதிரி இருக்கணும் 11 வார்த்தை தான் இருக்கணும் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு லைனில் என்ன இருக்கணும் அப்படின்னா எ சிங்கிள் வேர்டு டைட்டில் ஒரே ஒரு சிங்கிள் வேர்டில் தான் டைட்டில் இருக்கணும் நவுன் சரியா நவுன் அது பேர் சொல்லா தான் இருக்கணும் ரெண்டாவது லைனில் என்ன இருக்குன்னா 2 words describe the title 2 வார்த்தை அந்த டைட்டிலை டிஸ்கிரைப் பண்ணணும் அது அட்ஜெக்டிவ்ஸாக இருக்கணும் சரிங்களா 3 words that describe the action of the title அந்த டைட்டில் ஆக்ஷனோட டிஸ்கிரைப் பண்ணுறது அது அட்வர்ப்ஸாக வரணும் 3 words ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கணும் அடுத்து 2 அட்ஜெக்டிவ் வரணும் அடுத்து 3 அட்வர்ப் வரணும் அது எல்லாமே டைட்டில் டிஸ்கிரைப் பண்ணணும் டைட்டிலோட ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணணும் 4 words that describe the feeling of prices அந்த என்ன கதை சொல்ல வந்தோம் என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அந்த ஃபீலை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும் 4 வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணணும் 1 word that repeated the title லாஸ்ட்டாக ஒரே ஒரு வேர்டு அது மறுபடியும் டைட்டிலாக தான் வரணும் அப்போ ஸ்டார்டிங்லேயும் டைட்டில் முடியும் போது எண்டிங்லேயும் டைட்டில் இருக்கணும் இடையில 2 வேர்டு என்னது அட்ஜெக்டிவ் வரணும் 3 வேர்ட்ஸில் என்ன செய்யணும் டிஸ்கிரைப் ஆக்ஷன் அதாவது வெர்பு அட்வர்ப் வரணும் அடுத்து 4 இது வந்து ஃபீலிங் ஆஃப் ப்ரைஸஸ் டிஸ்கிரைப் பண்ணி வரணும் மொத்தம் 11 வார்த்தைகளில் வரணும் அதுதான் சின்கன் போயத்தோடைய ரூல் ஓகேங்களா இதுவும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பாருங்கள் ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டே I saw him yesterday this have seen போடக்கூடாது the present perfect tense cannot be used with verbs or past time யூஸ் பண்ணக்கூடாது சரியா present perfect tense I will call you when dinner will be ready இந்த இடத்துல I will call you when dinner is ready இந்த இடத்துல வந்து dinner ரெடி ஆயிடுச்சுன்னா உன்னை கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க அப்போ 2 இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ் போடக்கூடாது அதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்திங்கன்னா மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் 2 கிளாஸ் வரும் சரிங்களா மெயின் கிளாஸில் நீங்கள் ஃபியூச்சரில் போட்டிங்கன்னா சபார்டினேட் கிளாஸில் அங்கே ப்ரெசன்ட் தான் போடணும் நாட் இன் த ஃபியூச்சரில் வரக்கூடாது சரிங்களா when the verb is the main class is in the future tense the verb in the subordinate class should be in the present or not in the future அங்கே மெயின் கிளாஸில் வெர்பு வந்து ஃபியூச்சரில் இருந்துச்சுன்னா சபார்டினேட் கிளாஸில் வெர்பு வந்து ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும் I am getting up every day at 6 AM அந்த இடத்துல வந்து I get up every day தான் போடணும் getting ing போடக்கூடாது habitual action should be simple present tenseல மட்டும்தான் வழக்கமான செயல்கள் வந்து simple present tenseல தான் வரும் continuous tenseல வராது ஓகேங்களா I am thinking it's an interesting book I am thinking அப்படி போடக்கூடாது I think it's an interesting book சரியா திங்கிங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் நம்மளுடைய ஃபீலிங் நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்லுது don't use the continuous form of the verb நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்கிற இடத்துல வந்து நம்ம கண்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது திங்கிங் சொல்லக்கூடாது திங்க்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு KRTNPSC ஸ்டாண்டர்ட் 4th 5th இதை வந்துட்டாலே நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் நான் கண்டினியூஸாக சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க
உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் 4th and 5th தமிழ் இவிஎஸ் இங்கிலீஷ் வாங்கலாம். 3 டேர்ம்க்குரிய பிடிஎஃப் இருக்குது. 160 ஃபோன்பேயில் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். நிறையா பேர் வாங்குறீங்க. நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப க்ளோஸ்டாக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிட்டாங்க. டீச்சர்ஸாக கிடச்சிருக்காங்க. அது என்னுடைய சீனியர்ஸாக கிடைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டு ஆல். எனக்கு இந்த லைனை நான் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல்.